வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே 12th இல்லை 10th முடிச்ச ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி, பிஇ பிடெக் முடிச்ச கேண்டிடேட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தனித்தனியாக ஒரு 7 விதமான கேட்டகரியில் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் உங்களுக்கு எது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பர்டிகுலராக அந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளமே உங்களுக்கு வந்து 18,000 இருக்கும். அதுலேருந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகி 1,12,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். ப்ளஸ் கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லா விதமான அலவன்சஸும் இருக்கும். டிஏன்னு சொல்லுவாங்க, டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ்னு கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லா விதமான அலவன்சஸும் சேர்த்து முதல் மாத சம்பளமே 25,000 உங்களுக்கு வந்து வரும். என்ன விதமான கேட்டகரியில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இளநிலை உதவியாளர் எல்லாமே குரூப் 4 லெவல் கேட்டகரியிலேருந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் சாலிடாக நமக்கு வந்து ஒரு 20 நாள் கிட்ட வந்து டைம் இருக்குது. அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேர்ள் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த கேர்ள்ஸ்க்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது. கேர்ள்ஸ் எல்லாருமே ஃப்ரீயாகவே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாய்ஸாக இருக்கீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அண்ட் பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா உங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது, நீங்களும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். பாய்ஸில் ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் வரவங்களுக்கு மட்டும் கம்மியான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 100 rupees மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கம்மியான அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். ஸோ டீட்டெயிலாக இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் பேக்கிங் ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகர்பத்தி பேக் பண்ணுற மாதிரியான ஜாப் தான். ஸோ இதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கல்வி தகுதியும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து பண்ண முடியும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பாக்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதத்துக்கு வந்து 3000 பாக்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மாத சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா உங்களுடைய சம்பளமாக இருக்கும். அதோடைய அட்வான்ஸ் சேலரியாக 15,000 உங்களுடைய டெலிவரி டைம்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு 100 பாக்ஸ், ஒரு பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேக்கிங் ஜாபில் நீங்களும் ஜாயின் பண்ணணும். மேலும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் விளம்பரத்துக்காக மட்டும்தான். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம சேனலுக்கு வந்து எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் இந்த ஜாப் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் அந்த காண்டாக்ட் நம்பர், கம்பெனியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ரெண்டாவது சேல்ஸில் எக்ஸிபிஷன் அசிஸ்டன்ட். ஸோ எல்லாமே அசிஸ்டன்ட் அப்படிங்கும்போது உதவியாளர் கேட்டகரியில் அண்ட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட், ப்ரூஃப் ரீடர் கம் ஜெனரல் அசிஸ்டன்ட் அண்ட் வந்து ரிசப்ஷனிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜூனியர் கிளர்க் அண்ட் வந்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இந்த 7 கேட்டகரியில் தான் ஜாப் எடுக்கிறாங்க. அதில் உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பர்டிகுலராக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜாபுக்குமே மினிமம் 18 வயது உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். எல்லா ஜாபுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மட்டும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வேரி ஆகுது. அதை நம்ம வந்து பார்த்தலாம். இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி. இப்போ நீங்கள் பார்க்குற ஏஜ் லிமிட் கூட நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா +5 years வந்து ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுவீங்க. +3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி. பப்ளிகேஷன் அசிஸ்டன்ட்டுக்கு 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிபிஷன் அசிஸ்டன்ட்டுக்கு 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் ப்ரூஃப் ரீடர், ரிசப்ஷனிஸ்ட், ஜூனியர் கிளர்க் இவங்களுக்கெல்லாம் 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபாலோட் பை மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 30 வயசு ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. எஸ்சி எஸ்டினா 35 வயசு, ஓபிசி அப்படின்னா 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 18 வயது. சேலரியை பொறுத்த வரைக்கும் நல்ல சேலரியாக அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதே நீ பப்ளிகேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு வந்து 50,000 உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த பப்ளிகேஷன் அசிஸ்டன்ட், சேல்ஸ் எக்ஸிபிஷன் அசிஸ்டன்ட் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 50,000 வரைக்கும் வரும். இன்க்ரிமெண்ட் ஆகி 1,12,400 வரைக்கும் சம்பளம் இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா
ப்ரூஃப் ரீடர் கம் ஜெனரல் அசிஸ்டன்ட் as well as ரிசப்ஷனிஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இவங்களுக்கெல்லாம் 25,500லேருந்து 81,100 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கும். அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுடைய முதல் மாத சம்பளம் 35,000 உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ப்ரூஃப் ரீடர் அண்ட் ரிசப்ஷனிஸ்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. ஜூனியர் கிளர்க் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து இருக்கும். அலவன்ஸ் சேர்த்து முதல் மாத சம்பளம் 25,000 உங்கள் கையில் வரும் ஃபார் ஜூனியர் கிளர்க். இதே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்ப சம்பளம் 18,000, சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகி 57,000 வரைக்கும் வரும். அலவன்ஸ் சேர்த்து 22,000 உங்களுடைய முதல் மாத சம்பளமாக இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 10th குவாலிஃபிகேஷன் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் வந்து உமன் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா கேர்ள் கேண்டிடேட்ஸ் யாருக்குமே எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. பாய்ஸில் SC STக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. 100 rupees வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் as well as OBC கேண்டிடேட்ஸ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உமன் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா எந்த உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். SC ST கேண்டிடேட்ஸ்க்கு பாய்ஸில் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. பாய்ஸில் ஜென்ரல் OBC அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கவங்களுக்கு கம்மியான அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் மெத்தடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளையே பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஜூனியர் கிளர்க் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடணும். அடுத்தது MTSன்னு சொல்லுவாங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10th பாஸ் இல்லைன்னா ITI நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா MTS போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது ப்ரூஃப் ரீடர் கம் ஜெனரல் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் ரிசப்ஷனிஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இந்த கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுடைய வாய்ஸ் வந்து கிளியராகவும் அண்ட் ப்ளசன்ட் மேனரில் உங்கள் வாய்ஸ் இருக்கணும். எல்லாத்துக்குமே பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சேல்ஸ் எக்ஸிபிஷன் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து செல் பண்ணுறதுல ஒரு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக் பப்ளிஷ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். இல்லைனா டிப்ளமோ இன் புக் பப்ளிஷிங்கில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் வந்து இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்ரேச்சர்ஸில் ஏதாவது 1 or more இந்தியன் லாங்குவேஜஸில் கண்டிப்பாக லிட்ரேச்சரில் உங்களுக்கான நாலேஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. பப்ளிகேஷன் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஃபாலோட் பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோவில் பிரிண்டிங் இல்லைனா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லை பப்ளிஷிங்கில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இதான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சாகித்ய அகாடமின்னு சொல்லுவாங்க. ஸோ கலாச்சாரத்துறையிலேருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. as well as நோட்டிஃபிகேஷன் மினிமம் 10th 12th ITI டிப்ளமோ எனி டிகிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி போத் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். இங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், உங்கள் நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்க. அடுத்தது என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கம்யூனிட்டி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணீங்க. எல்லா கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. நேஷனாலிட்டி இந்தியன், உங்களுடைய டீட்டெயிலான அட்ரஸ், பின்கோட், ஸ்டேட்டு, இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணிங்க. அடுத்தது மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் அண்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் வந்து மினிமம் வந்து 10th எங்கெங்கே படிச்சிங்க, 12th முடிச்சிங்க, ITI டிப்ளமோ டிகிரி இல்லை PG வரைக்கும் முடிச்சிங்க அப்படின்னா அது எங்கே படிச்சிங்க, எந்த இயர் பாஸ் அவுட், அதுக்கப்புறம் எவ்வளோ % ஆஃப் மார்க் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு பாக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, நிறையா பாக்ஸு. அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லாங்குவேஜஸ் அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து முடிச்சிருக்கீங்களா, இல்லை டைப்பிங் ரிலேட்டட் கோர்சஸ், ஷார்ட் ஹேண்ட் ஸ்டெனோ வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா, இல்லை லாங்குவேஜஸ் டைப்பிங் என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், ஷார்ட் ஹேண்ட் வந்து தெரியும், இங்கிலீஷில் தெரியுமா, இல்லை ஹிந்தி தெரியுமா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் வந்து கோர்சஸ் போய் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க, எந்த இயர்லேருந்து எவ்வளோ இயர் ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன, பே ஸ்கேல் எவ்வளோ உங்களோட அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. அதே மாதிரி புக்ஸ் ஏதாவது ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்கீங்க, ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ், என்னென்ன லாங்குவேஜஸ் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ், டேட் அண்ட் சிக்னேச்சர் போட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முடிச்சது. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்க. அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் தரமாக இருக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பாய்.